Hi friends, நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பானக்கம் செய்ய போறோம். பானக்கம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம். அது மட்டும் இல்ல, நீங்க சம்மர்ல எல்லாம் இது ஒரு சூப்பர் ஹெல்தி ட்ரிங்கும் கூட. நம்ம சாமிக்கு வச்சது போல ஆச்சு. பிள்ளைங்களுக்கு சம்மர் டைம்ல எல்லாம் வாரத்துல எல்லாம் 2 நாள் தாராளமா கொடுக்கலாம். இது இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ். இப்போ இதுக்கு நம்ம இப்போ லெமன் அப்புறம் கருப்பட்டின்னு சொல்லும்போது இது பனைமரத்தில் கிடைக்கிற பாம் ஜாங்கிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது கருப்பட்டி. வெல்லம் இல்லை, கருப்பட்டி எடுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு நான் 4 கப்பு தண்ணி, ஒரு பெரிய கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இதில் நீங்கள் அளவுகளை உங்கள் இதுக்கு கூட்டிக்கோங்க, இல்லை கம்மி பண்ணிக்கோங்க. புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 4 கப்பு தண்ணி இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டே கருப்பட்டி அதில் சேர்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா மீதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இது நமக்கு கரைஞ்சி கிடைக்கணும். இது 100 கிராம் எடுத்துருக்கிறேன். 4 கப்புக்கு 100 கிராம் கருப்பட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கூடவே நம்ம லெமன் எடுக்க போகிறோம். ஒரு லெமன் எடுத்துக்கிறேன் நான். இப்போ அதோட சீடெல்லாம் எடுத்துட்டு ஜூஸை மட்டும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நீங்கள் புளிப்பு கம்மியாக போதும் அப்படின்னு சொன்னால் புளியோட அளவை குறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கூடவே ஒரு 2 சின்ன பீஸ் இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் லெமன் அதில் வெட்டி போட்டிருக்கிறேன். இப்போ இது கருப்பட்டி நல்லா தண்ணியில் கலங்கணும், அந்தளவு நம்ம கலக்கணும். இப்போ ஃப்ளேவருக்காக வேண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஏலக்காயை தள்ளி இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப பொடி பண்ண வேண்டாம், லேசாக இதை போல் நசுக்கி அதில் சேர்த்துடலாம். இனி இந்த கருப்பட்டி எவ்வளோ மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பானகம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது ஒரு ஈஸியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.